சூப்பரா இருந்தது. செம்மையா எல்லாமே நல்லா இருந்துச்சு. செம்மையா இருந்தது. சூப்பரா இருந்தது. எல்லாமே நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. மணிரத்னம் சாரோட விண்டேஜ் மணிரத்னம் சாரை பார்க்கலாமா மூவில? இல்ல ஓகே. எஸ்கேரோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? அவர் ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சிம்பு சாரோட ஆக்டிங் தான் படம் பார்த்தா ஸ்டோரி காண்டி பார்க்கணும். ஆக்டருக்காக தான் பார்க்கணும். சிம்பு சார் பார்க்கலாம். ஒரே நிமிஷம் ஆர்சிபிக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு இவங்க வந்து ஆர்சிபி காரன்னு எனக்கு தெரியல. உனக்கு ஆர்சிபி இருக்குதுல சம்பந்தம். சரி, இந்த இடத்துல அதுக்கு என்ன சம்பந்தம்? கப்பாச்சாச்சி இது என்ன பேச போற? கப்பாச்சாச்சி இது என்ன பேச போற? அடுத்த வருஷம் பாத்துக்கலாம். அடுத்த வருஷம் பாத்துக்கலாம். இந்த பத்தி சொல்லு. ஏவா ஏல பேச கூடாது. நல்லா இருக்குண்ணா படம். அதான் 3-4 ஃபைட்டு பிடிச்சிருக்கு. ஒரே ஃபைட்டு. கமலுக்கும் அதுக்கு ஒரு ஃபைட்டு, வேற ஆளுக்கு ஒரு ஃபைட்டு. அதான் கமல் தான் பிடிச்சிருக்கு. நல்லா இருக்குது படம். சூப்பராக இருந்தது ப்ரோ. சிம்பு ஃபேன் தான் ப்ரோ. எஸ்டிஆருக்காக தான் ப்ரோ. சூப்பராக பண்ணியிருக்காரு ப்ரோ. ஹேர் ஸ்டைலு ட்ரெஸ்ஸிங்லாம் சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குண்ணா, ஒரு வாட்டி பார்க்கலாம். நல்லா இருக்குது. கமல் நல்லா நினச்சிக்கிறேன், 2 பேரும் நல்லா தான் நினச்சிக்கிறான். நல்லா இருந்தது. ஓஹோன்னு சொல்கிற மாதிரி இல்லை, ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங் தான். ஸோ நாட் அ வெரி பிக் இதுன்ற மாதிரி சொல்ல முடியாது. மணிரத்னம் கமல்ஹாசனோட காம்பினேஷன் எக்ஸ்பெக்டேஷன் மீட் பண்ணலை. ஸோ ஸ்டோரியிலையும் கொஞ்சம் ஷார்ட்டடாக இருக்குது. அங்கங்கே ஒரு கனெக்டிவிட்டி, ஒரு கிரிப்பிங் லைனில் இல்லை. கிரிப்பிங்காக இல்லை, கொஞ்சம் ஷார்ட்டட் பார்ட்ஸாக இருக்குது. எல்லாமே வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. பட் ஆக்டிங் எல்லாம் 2 பேரும் நல்லா இருந்தது. ஆக்டிங் வைஸ் எவ்ரி திங் இஸ் குட். ஆக்டிங் வைஸ் பார்த்தோம்னா இட்ஸ் ஃபைன். ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் டாப் கிளாஸ், வேற லெவல். இல்லை இல்லை. ஸோ அந்த பழைய விண்டேஜ் ஆஃப் மணிரத்னம் இந்த மூவியில் இல்லை. அதுதான் கொஞ்சம் லேக் ஆகுது. நல்லா இருந்துச்சு. எஸ்டிஆர் நல்லா செம்ம ஆக்டிங். ஓப்பன்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் அவர் தான் சரியான பர்ஃபார்மன்ஸு. கடைசி அந்த கிளைமேக்ஸ் சென்டிமெண்ட்லாம் அதான் சொன்னேன். எஸ்டிஆருக்கும் கமலுக்கு தான் சரியான சிங்கு, த்ரிஷா விட. நல்லா இந்த படம் பார்க்கலாம். ஏறாம கொடுத்துட்டாரு. அவர் பங்கு கரெக்டாக பண்ணிட்டாரு. கமல் தான் கொஞ்சம் லைட்டாக கம்மியான மாதிரி இருக்குது போர்ஷனு. மிச்சப்படி எஸ்டிஆர் போர்ஷன் தான் செம்மையாக இருக்கும். எல்லாம் எஸ்டிஆர் தான் செலிப்ரேஷன் அதிகமாக பண்ணாங்க கமலை விட இந்த வாட்டி. ஆக்சுவலாக நான் வந்து பார்க்க வந்து கமல். ஏன்னா கமல் வந்து எப்பவுமே ஊரில் அவர் அவர் லெஜெண்டு. ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் கமல் எஸ்டிஆர் நல்லா பண்ணியிருக்காருங்கிற மாதிரி நான் எஸ்டிஆர் மேலே எக்ஸ்பெக்டேஷனோட அன்எக்ஸ்பெக்டாக தான் வந்தேன். எஸ்டிஆர் கமலுக்காக தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் செம்மையாக பண்ணியிருக்காரு. நமக்கே ஒரு மாதிரி இருக்கு. ஆனால் பர்ஃபார்மன்ஸ் செம்மையாக பண்ணுறாப்லேயே அந்த மாதிரி இருந்தது. எஸ்டிஆர் ஏஆர் ரகுமான் அவருக்கு தெரியும் எந்த இடத்துல. அதுவும் மணிரத்னம் வந்து ரொம்ப இந்த இடத்துல இது போடுங்க, இந்த இவ்வளோ தான், அதுக்கேற்ற மாதிரி அவர் இவ்வளோ தான் கரெக்டாக கொடுத்துருக்காதான் சொன்னேன். ஓப்பனிங் சீன்லேருந்து ஓப்பனிங் சீன் வந்து சரியான இதாக இருக்கும். எஸ்டிஆர் ஓப்பனிங்லாம் வேறு லெவலில் இருக்கும். கிளைமேக்ஸில் வந்து முடிகிற எஸ்டிஆரோட சீன் வந்து நமக்கே ஒரு மாதிரி லைட்டாக உறுத்துற மாதிரி இருக்கும். நாங்கள் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்தோம். படம் நல்லா இருக்குன்னு பாருங்கள். டிஷர்ட்லாம் வாங்கி போட்டோம். படத்துக்கு கதையே இல்லை. அதே பிடிக்கல. சிம்புவை வீணாக்கிட்டாங்க. மணிரத்னம் வேஸ்ட் ஆகிட்டாரு. செம்மங்க, சூப்பர். மணிரத்னம் சார்லாம் பக்கா. வயசானாலும் அவருடைய ஸ்டைல் மட்டும் மாறவே இல்லை. பக்காங்க, சூப்பர். வேற லெவல். நான் உண்மையாக தான் பேசுவேன். காசு கொடுத்து பார்க்குறேன், வாங்கி பார்க்குறேன். சினிமாவை நேசிக்கிறார். படம் சுத்தமாக வந்து கமல் ரசிகர் தான் பார்க்கணும். சிம்பு ரசிகர் கிடையாதுன்னு சொல்ல மாட்டேன். அவர் ஸ்க்ரீனில் காட்டுதான் அவர் கிளாப்ஸ் இருக்குது தான். அது 100% உண்மை தான். ஆனால் 90% தான் கமலுக்கு அந்த படம் போய் சேருது. எப்படி பார்த்தாலும் ஓப்பனிங்லேருந்து லாஸ்ட் எண்டு வரைக்கும் பார்த்தாலும் கமலுக்கு தான் போய் சேருது. இது என்ன மணிரத்னம் ஒரு மிஸ்டேக் பண்ணாருன்னா நாயகனை கொஞ்சம் எடுத்து வெஸ்டாக இருக்குது. புரியுதுங்களா சொல்கிறது? அதுக்கப்புறம் இந்தியன் இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு படமாக வருது. ஆனால் கிளைமேக்ஸில் ஃபைட்டு வந்து தேவை தான். அந்த ஃபைட்டு உண்மையிலே தேவை தான். இருந்தாலும் ஃபினிஷிங்கில் கமல் தான் முடிக்கிறா போல அந்த படத்தை. தயவுசெய்து கமல் ரசிகர் தான் இதை பார்க்கணும். சிம்பு ரசிகரை வந்து பார்த்தாங்க, எதிர்பார்த்த அளவுக்கு அவருக்கு கொடுத்த டைலாக்கு, அவருக்கு கொடுத்த ஃபைட்டு, அவருக்கு கொடுத்த தரமாக பண்ணிட்டாரு. மற்றபடி இந்த படத்தில் ஒன்றும் இல்லை. ஒரு டைம் தான் பார்க்கலாம். மியூசிக்கு குறையே இல்லை. ஸ்கிரிப்டு வந்து அதாவது கமர்ஷியல் படமாக சோசியல் படமாக எனக்கே தெரியல. நான் சொல்கிறது புரியுதுங்களா?
கமர்ஷியல் படம் நிறைய 2 வாரத்துக்கு முன்னே நல்லா நிறைய படம் கமர்ஷியல் சோஷியல் படமும் இருக்குது. ஆனால் இந்த சோஷியல் படத்தில் சேர்க்குறதா கமர்ஷியல் படத்தை சேர்க்குறதா எனக்கே கன்ஃபியூஷன் ஆகுது. நான் இன்னைக்கு நேற்று படம் பார்க்கல, கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் முன்னாடி நான் படம் பார்க்குறேன். புரியுதா சொல்கிறது? குரு சிசினா ஏற்றுக்கிறதா இல்லை சிசியும் குரு ஏற்றுக்கிறதான்னு தெரியல இந்த படம். ஓகேங்களா?